ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணாரலை போற்றி. 12 ராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 12 ராசி நேயர்களுக்கும் மார்ச் 29ஆம் தேதி 29/3/2026 பங்குனி 15 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நட்சத்திர பலன்கள், எந்தெந்த நட்சத்திரத்துக்கு யோகம் இருக்குது, கோடீஸ்வர யோகம் இருக்குது, பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது, லக்கி வேலை செய்யுது, லக்கி பலன்கள், லக்கி டேஸ், அதை பற்றி சொல்ல போகிறோம். 27 நட்சத்திரத்தில் ஒரு 12 நட்சத்திரத்துக்கு தான் யோக பலன்கள் இருக்குது. அந்த நட்சத்திரங்களை வருஷப்படுத்துகிறேன். அதுக்கடுத்து மற்ற நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு தெய்வம், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட திசை சொல்கிறேன். அதுபோல் ராசி பலன்கள், பொது பலன்கள் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்கள் பிரச்சனை என்ன இருந்தாலும் கேளுங்க, அதுக்கு பரிகாரம் வழிபாடு சொல்லுவேன். இந்த ஜாதக டீட்டெயிலாம் அனுப்ப வேண்டாம், சரியா? நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, என்ன ராசியாக இருந்தாலும் சரி, பிரச்சனை மட்டும் சொல்லுங்கள். பிரச்சனைக்கு கண்டிப்பாக வேத ஜோதிடத்தின்படி உங்களுக்கு தீர்வு சொல்லப்படும். ரைட் நேயர்களே, தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், போத ஜோதிடத்தில் இந்த ராசி பலனும் தினமும் போடுறோம். என்ன தலைப்பு கொஞ்சம் அட்ராக்டிவாக போடுவோம். இன்று கோடீஸ்வரன் யார், லக்கி டேஸ், லக்கி நம்பர்ஸ், லக்கி டேஸ், லக்கி பலன்கள் அப்படின்னு போடுவோம். இதை நீங்கள் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் எடுத்துக்கோங்க. தினந்தோறும் யாரோ ஒருத்தருக்கு பணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, நல்லா தான் இருக்கிறாங்க, சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. இன்பமும் துன்பமும் கலந்து தான் இந்த பூமியில் இருக்குது. சரியா நேயர்களே? ஏழை பணக்காரன் இதெல்லாம் கலந்துருக்க போய் தான் இந்த பூமியிலோட மனித வாழ்க்கை சரிசமமாக இருக்குது. சரியா? இருப்பவர்கள் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலுமே பலன்கள் ஒன்று தான். நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கணும்னா, இதை ஒரு பொதுவாக எடுத்துக்கணும். சரியா நேரில் தனிப்பட்ட முறையில் பிரித்து பார்க்காதீங்க. சில பேருக்கு நான் சொல்கிறது சம்மந்தமில்லாமல் இருக்கும், சேராது. அவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா இந்த ஆள் சொல்கிறானே, நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்க அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நான் சொல்கிறது யாருக்கு நடக்கும்னா அதையும் சொல்லிடுறேன். கோச்சார பலன்கள், அன்றாட கிரக நிலைகள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்களோடு ஒத்து போகும்போது நடக்கும். நீங்கள் பிறக்கும்போது ஒரு ஜாதகம் இருக்கும், தனி ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகம் இருக்கும். அதுலேயும் ராசி கட்டத்தில் 9 கிரகங்கள் இருக்கும். அந்த 9 கிரகங்கள் எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகம் கோச்சாரத்துக்கு நல்ல நிலைமையில் வரும்போது நல்லது நடக்கும். அது நல்ல நிலையில் எப்படி சார் வருதுன்னு அப்படி பார்த்தோம்னா, நட்சத்திர ரீதியாக, ராசி ரீதியாக வரும். அந்நேரம் அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சரியா நேயர்களே? இதுதான் இதனுடைய சாராம்சம். இதை பற்றி நான் நிறையா சொல்லலாம், ஆனால் வீடியோ நோக்கம் அது இல்லை. சரியா? உங்களுக்கு அந்த இதை சொல்கிறேன் நான், அந்த அடிப்படையை சொல்கிறேன் நான். அதனால் புரிஞ்சுக்கோங்க, அதை பொது உடைமையாக எடுத்துக்கோங்க. சரியா நேயர்களே? உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வழிபாடை பண்ணுங்கள், சில காரியத்தை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் நல்வழிப்படுவீர்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஒரு நல்ல இடத்துல தான் போடுறேன். அனைவரும் பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, இருக்கட்டும். இப்போ மார்ச் 29 பங்குனி 15 ஞாயிற்றுக்கிழமை. நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் இருக்குது, சாயந்தரம் வரைக்கும் 4 மணி வரைக்கும். அதுக்கு பின்னாடி மக நட்சத்திரம். திதி ஏகாதசி திதி காலையில் 9 மணி வரைக்கும் இருக்குது, 9:20 வரைக்கும். அதுக்கடுத்து துவாதசி. ஸோ துவாதசி தான் மெஜாரிட்டியாக இருக்குது, நாள் முழுக்க இருக்குது. ஸோ துவாதசியும் ஆயிலியும் சேர்ந்து இருக்கிறதுனால பெருமாளுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. பெருமாள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக காலையில் நினச்சி பெருமாளுடைய நாமத்தை சொல்லிடுங்க. முடிஞ்சால் பெருமாள் கோவிலுக்கு போங்க, இல்லைன்னா வீட்டில் பெருமாளை கும்பிடுங்க. இது பொது வழிபாடு. சரியா? எல்லாத்துக்கும், இந்த வீடியோ கேட்குற எல்லாத்துக்குமே ஒரு பொது வழிபாடு பெருமாள் வழிபாடு. நாள் கறி நாள் தான். எதுவும் முக்கியமான காரியத்தை எதுவும் செய்யாதீங்க, கறி நாள் தான். சரியா? ஓகே, இந்த வீடியோ இன்றைக்கி 4 மணிக்கே வந்துடும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பஞ்சாங்க அமைப்பு இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம யோக பலன்களை பார்ப்போம். அதிர்ஷ்டம் அடிக்கிற நட்சத்திரங்கள், சரியா? பணம் பல வகையில் வர நட்சத்திரங்கள், லக்கடிக்கிற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 12 நட்சத்திரம் வருது. அதில் பரணி, பூரம், பூராடம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த 12 நட்சத்திரத்துக்குமே இறைவனோட ஆசீர்வாதம் இருக்குது. இந்த நட்சத்திரத்துக்கு சந்தோஷமாக இருக்கும், உடல்நலம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும், பண வரவு திருப்தியாக இருக்கும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், வணிகம், ட்ரேடிங் எல்லாமே நல்லாயிருக்கும். அவங்க எந்த சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்காங்களோ அந்த சம்மந்தப்பட்ட காரியம் நல்லாயிருக்கும். சில பேருக்கு பணமாக வரலாம், சில பேருக்கு பொருளாக வரலாம், சில பேருக்கு நகை நட்டாக வரலாம், சில பேருக்கு ஒரு சந்தோஷமாக செய்தியாக இருக்கலாம், சில பேர் குடும்பத்தில் உறவினர்கள் வந்துட்டு போகலாம், உறவு முறையில் உள்ள சொத்து பத்துக்கள் கிடைக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உங்கள் இயல்பு நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைமையில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அடைவீங்க. அப்படி தான் பலன் சொல்ல முடியும். சரியா? மேஜிக்கெலாம் நடக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன். மேஜிக் நடக்கும். அது யாருக்கு நடக்கும்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஜனன ஜாதகத்தில் அந்த பர்டிகுலர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராசி ரீதியாக, நட்சத்திர ரீதியாக
அமைப்பு ரீதியாக சில கிரகங்கள் நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல நடக்கும். அதுக்கு தசா புத்தியும் ஒத்துழைக்கணும். தசா புத்தி அந்தரம் சூட்சுமம் பிராணம் இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் சாதகம் வரும்போது ஒரு மனிதனுக்கு பெரிய பல்காக ஒன்று அடிக்கும். சரியா, பெரிய பரிசு ஒன்று கிடைக்கும். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பரிசு கிடைக்கும். அது நல்ல கிரகங்கள் அமைஞ்சிச்சுன்னா அது நல்ல பரிசாக இருக்கும். கெட்ட கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இணைஞ்சிச்சுன்னா அது கெட்ட பலங்களாக இருக்கும். இதுதான் மனுஷ வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்ட நஷ்ட இன்ப துன்ப ஏற்ற இறக்கம். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் காரணம் கிரக நிலைகள் தான். நீங்கள் பிறந்த ஜாதகமும் அட் ப்ரெசென்ட் இருக்கிற பஞ்சாங்கத்தில் இருக்கிற கிரக நிலைகளும் ஒன்றுக்கொன்று ஒத்து போக வேண்டும். நல்ல நிலைமையில் ஒத்து போச்சுன்னா அந்த ஒத்து போகிற சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கிடைக்கும். நல்லா படிக்கிற பையன் 90 மார்க் எடுப்பான். அரைங்குறையமாக படிக்கிறவன் 60 மார்க் தான் எடுப்பான். அவ்வளோதான். ரைட் சாமி. இப்போ அதிர்ஷ்டமுள்ள நட்சத்திரங்கள் மார்ச் 29ஆம் தேதி அப்படி பார்த்தோம்னா பரணி பூரம் போராடம், கிருத்திகை உத்திரம் உத்திராடம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், புசம் அனுசம் உத்திரட்டாதி. இதில் பரணி பூரம் போராடம் இவங்களுக்கு எப்படி சார் பலன் இருக்கும்? நல்லா இருக்கும். சரியா, இவங்களுக்கு அம்பாள் வழிபாடு பண்ணணும். அன்னை ஆதிபராசக்தியை கும்பிடணும். லக்கி எண் 2ஆம் நம்பர், அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இவங்களுக்கு எந்த வகையில் சார் பணம் வரும் அப்படி பார்த்தோம்னா அதை சொல்லணும்ல. இவங்களுக்கு தாய் வழியில் பணம் வரும். சரியா, அதே மாதிரி இவங்க ஃபிசிக்கலாக இவங்க செய்கிற எஃபெக்ட் பண்ணுற உத்தியோகம் தொழில் இது மூலிமா பணம் வரும். அதுபோல் இவங்க உணவு சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தாங்கன்னா அது மூலிமா பணம் வரும். உணவு, விவசாயம், உற்பத்தி, வேளாண் உற்பத்தி, காய்கறி கடை, மார்க்கெட், வெள்ளை மண்டி, வெங்காய மண்டி, இப்படி பெரிய பெரிய மண்டிலாம் சொல்கிறாங்கல்ல, அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க, அந்த மெர்ச்செண்டாக இருக்கிறவங்களுக்கு, வியாபாரியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும், யோகம் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதுபோல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, போர்டிங் அண்ட் லான்ச்சிக்கு வச்சுருக்கிறவங்க, பெரிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லா சிறப்பாக இருக்கும். கூடுதலாக மீன்பிடி தொழிலில் இருக்கிறவங்க, ஃபிஷர்மேன், வாட்டர் சப்ளை பண்ணுறவங்க, தண்ணி சப்ளை பண்ணுறவங்க, தண்ணி லாரி வச்சுருக்கிறவங்க, ஐஸ் பார்லர் வச்சுருக்கிறவங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, பெண்கள் அழகு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மேக்கப் போடுறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பரணி பூரம் போராடம் அவங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். அடுத்து கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இவங்களுக்கு எப்படி சார் பணம் கிடைக்கும்? இவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல பணம் கிடைக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல பணம் கோடிக்கணக்கில் கிடைக்கும். அதுவும் நவதாவணை வியாபாரம், மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அதுபோக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலைகள், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்படி நிறைய சொல்லலாம். சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ள வேலைகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் கல்வி அறக்கட்டளை, எஜுகேஷன் ட்ரஸ்ட், கலை, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், தொழில்நுட்பம், டெக்னிக்கல் கோர்ஸ், சரியா, கைவினை பொருட்கள் கையில் செஞ்சு தயாரிக்கிறது, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இது சம்மந்தப்பட்ட தொழிலையோ உத்தியோகத்திலையோ இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், வருமானம் அதிகமாக இருக்கும். அது 1000மோ லட்சமோ கோடிகளோ அந்த அலோகேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துக்கு இவங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாளை கும்பிடணும். சரியா, பெருமாளை கும்பிட்டா மிகச்சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கலர் லக்கி டே, லக்கி நம்பர்ஸ், கோடிகளை கொடுக்கும் லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். சரியா, அந்த கூட்டுத்தொகை 5ன்னு வரணும். 22, 32, 41 அப்படின்னு முடியணும். சரியா, கூட்டுத்தொகை 5ன்னு வரணும். சரிங்க. அடுத்து ரோகிணி அஸ்தம் திருவோணம். ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்க நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, மற்றற்ற மகிழ்ச்சியோடு இருப்பாங்க, தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பாங்க. பெண்களால் ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் பெண்களோட கை ஓங்கி இருக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மகளிர் சுய உதவி குழு, பெண்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள், கார்மெண்ட்ஸ், ஜவுளி கடை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேர்களே, அதிலெல்லாம் நல்லாயிருக்கும். திருமண மகால் வச்சுருக்கிறவங்க, ரெக்ரேஷன் கிளப் வச்சுருக்கிறவங்க, திரைப்படத்துறை எடுக்கிறவங்க, சின்னத்திரை, வெள்ளித்திரை, திரைப்பட நடிகர்கள், சரியா, கவர்ச்சிகரமான பொருட்கள் வச்சுருக்கிறவங்க, டெய்லரிங்கில் இருக்கிறவங்க, சரியா, அது இன்னும் சொல்கிறாங்களே நிறையா இந்த ஆர்ஐ ஒர்க்கு, இன்னும் இப்போ ஃபேஷன் டெக்னாலஜி, இது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ், ஏற்றுமதி இறக்குமதி, அருமையான லாபம் தரும். இவங்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் கிடைக்கும். சரியா, பல்காக கிடைக்கும். வர வேண்டிய பணம் பல்காக கிடைக்கும். ஆமாம், அப்படிலாம் கம்பெனி நிறையா இருக்குல்ல சார். ஏற்றுமதி இறக்குமதி, கார்மெண்ட்ஸில் ஏற்றுமதி இறக்குமதி இருக்கிறவங்களுக்குலாம் அள்ளி கொளிக்கும். அதில் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதில் ஏதோ ஒருத்தருக்கு அந்த நான் சொன்ன மாதிரி அந்த அமைப்பு ரீதியாக நல்லா எல்லாம் சேர்ந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக பணம் பல மடங்கு கிடைக்கும். அவங்க தான் கோடீஸ்வரன். அவங்க தான் அன்றைக்கு கோடீஸ்வரனாக இருப்பாங்க. அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சரியா, கிடைக்காத ஆள் தான் லொபலோபன்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. வெளியே கிடைக்கிறவன் காம போய்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. நாட்டில் எல்லாம் நடக்குதான். கோடிக்கணக்கில் பணம் பண்ணிட்டு தான் இருக்குது. 1000 கோடி வச்சுருக்கிற ஆளும் இருக்கிறாங்க. 500 ரூபாய்க்கு அலையிற ஆயிலும் இருக்காங்க. சரியா, எல்லாம் ரெண்டுமே நாட்டில் இருக்க தான் செய்யுது. எல்லாத்துக்கும் சேர்த்தா நான் பலன் சொல்கிறேன். ஸோ ரோகிணி அஸ்தம் திருவோணத்துக்கு லக்கி நம்பர் 6ஆம் நம்பர், அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அதிர்ஷ்ட கலர் வெள்ளை கலர், அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அடுத்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி சூப்பராக இருக்கும். பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். பணம் பைய நிரப்பும். பணம் கொட்டும் மடியில்.
இவங்களுக்கு வந்து பிள்ளைகள் விஷயத்தை நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும், கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, ஒரு ஆன்மீக பற்று இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கு வந்து லக்கி நம்பர் 3ஆம் நம்பர், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சாண்டல், அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. ஸோ பூசம் அனுசம் உத்திரட்டாதிக்கு வந்து பொருளாதார நிலை நல்லாயிருக்கும். குறிப்பாக கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருக்கிறவங்க, பண சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அரசாங்க கஜானாவில் வேலை பார்க்குறவங்க, இன்கம் டேக்ஸ், ஐடி டிபார்ட்மெண்ட், அமலாக்கத்துறை, இப்படி சுங்க இலாக்கா இவங்களை வேலை பார்க்குற அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தனியாரில் கொடுக்கல் வாங்கலில் வட்டி கடை வச்சுக்கிறவங்க, பேங்கர்ஸ், அப்புறம் நகைக்கு அடமானம் பிடிக்கிறவங்க, நகை கடை வச்சுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் இருக்கும். ஓகே நேர்களே, 12 நட்சத்திரத்துக்குமே சொல்லியாச்சு. லக்கி நம்பர் சொல்லியாச்சு, அதிர்ஷ்ட தேவதை சொல்லியாச்சு, அதிர்ஷ்ட கலர் சொல்லியாச்சு, அதிர்ஷ்ட திசை சொல்லியாச்சு, எந்த வகையில் பணம் வரும் அதையும் சொல்லியாச்சு. அது நிறையா சொல்லலாம், வீடியோ லென்த்து கருதி சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். 12 நட்சத்திரத்துக்கு தான் மார்ச் 29ஆம் தேதி சூப்பர் பவராக இருக்குது. அடுத்து வந்து மற்ற நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அசுபதி மகம் மூலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாவும் மருதி இருக்கும், உடல் அசதி இருக்கும். விநாயகர் பெருமானை கும்பிடுங்க, சரியா? பிறர் விஷயத்தை தலையிடாதீங்க, குழப்பம் உண்டாக்காதீங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட கலர் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அடுத்து மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம். மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருப்பீங்க, சரியா? மனச்சோர்வு இருக்கும், பிறர் விஷயத்தில் தலையிடுவீங்க, குழப்பத்தை உண்டாக்குவீங்க, ஏதோ ஒன்று மறைப்பீங்க, சரியா? ஒரு விஷயத்தை மறைச்சி பேசிகிட்டு இருப்பீங்க, வெளிப்படைத்தன்மை இருக்காது, ஒரு ரகசியம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, பிளாக் கலர் ஷேடில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. தேவிஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து திருவாதிரை சுவாதி சதயம் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிணிகள் வரும், உடல் உஷ்ணமாகும். நான்வெஜ் சாப்பிடும்போதெல்லாம் கவனமாக இருங்க, சீதோஷமாக சாப்பிடுங்க, குளிர்ச்சியாக சாப்பிடுங்க. உடம்புல உஷ்ணமாய் காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம் வரலாம். மற்றபடி காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், நல்ல ஒரு விதமாக தான் பார்க்கப்படுகிறது. முயற்சி மெய்வெறுத்து கூலி தரும். இந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். அப்பாவளி ஒரு முறை நல்லாயிருக்கும், அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். இருப்பினும் மிருகசீரிஷம் சித்திராவிட்டம் கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கணும், வெயில ரொம்ப அலையாதீங்க. அடுத்து வந்து திருவாதிரை சுவாதி சதயம். திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு சொல்லியாச்சு. ஆமாம், திருவாதிரை சுவாதிக்கு தான் வந்து வெயில் அலையாதுன்னு சொல்லியாச்சு. சிவனை வழிபாடு பண்ணுங்க சொல்லியாச்சு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து பொன்னிறம் அல்லது ஆரஞ்சு, இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குரு நட்சத்திரம். இவங்களுக்கு எப்படி சார் இருக்குது? கொஞ்சம் கோபதாமாக தான் இருப்பீங்க, சரியா? கோபதாமாக தான் இருப்பீங்க. உணர்வு பிறந்த சகோதர விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. பிறர்கிட்ட பணம் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும், கையில் கையிருப்பு குறையும், யாரும் உதவி பண்ண மாட்டாங்களா அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, பண விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி விவசாயம் பண்ணுறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, மற்ற மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க, அனைவரையும் அனுசரித்து போங்க. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட திசை தெற்கு. அடுத்து வந்து ஆயில்யம் கேட்ட ரேவதி. கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பீங்க, உடல் சோர்வு இருக்கும், அசதி இருக்கும். வேலைகளை கரெக்டாக பண்ணுங்க, சரியா? டயத்துக்கு வேலையை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கூலி வேலை பார்க்குறவங்க, சப்கான்ட்ராக்ட் ஒர்க் செய்கிறவங்க, கடைநிலை ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதுபோக கட்டட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதாவது என்ன, இந்த கீழ் வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்க, உழைத்து முன்னேறவங்க நல்லாயிருக்கும். வேன் டிரைவர், ஆட்டோ டிரைவர், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுது. பெட்ரோல் பங்கு வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் கலர், ரோஜாப்பூ கலர், கத்திரிப்பூ கலர், இதில் ஏதோ ஒன்றா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே நேர்களே, 27 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன், சரியா? 27 நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. இப்போ வந்து அந்த முக்கியமான 12 நட்சத்திரத்துக்கு, சூப்பர் ஸ்டார் நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பர் மட்டும் சொல்லிவிட்டு நான் ராசி பலனை சொல்கிறேன். சூப்பர் ஸ்டார் நட்சத்திரம் பரணி பூரம் போராடம், லக்கி நம்பர் 2. கிருத்திகை உத்திரம் உத்திராடம், லக்கி நம்பர் 5. ரோகிணி அஸ்தம் திருவோணம், லக்கி நம்பர் 6. பூசம் அனுசம் உத்திரட்டாதி, லக்கி நம்பர் 3. இப்போ ராசி பலனுக்கு வந்துடுவான். மேசத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, மேசத்துக்கு வந்து 4 கூடையவன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, சரியா? 4ஆம் இடத்துல 6 கூடையவன் சாரத்தில் போகிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், சரியா? கொஞ்சம் வந்து பிரச்சனை இருக்கும். உத்தியோகத்தில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்.
உடன் பிறந்த இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். இருப்பினும் ஆள் அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? தொழில் வியாபாரம் நல்ல விதமாக இருக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. தாய் வழி ஆதரவு இருக்கும். சரியா? வழக்குகளில் சாதகம் இருக்கும். வம்பு வழக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சாதகம் இருக்கும். தம்பதிகள்கிட்ட ஒரு அந்யோன்யம் இருக்கும். பண உறவு தாராளமாக இருக்கும். மனதில் ஒரு தைரியம் இருக்கும். சரியா? தைரியம் இருக்கும். சில பேர் என்னடா அந்த காரியத்தை செய்யாமல் வேண்டாமான ஒரு ஆசிரியர் மைண்டில் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரியா நேர்களே? ஏன்னா சாரநாதன் சரியில்லை. மேசராசிக்கு புதன் சாரம் நல்ல விதமாக பார்க்கப்படாது. 4 கூடியவன் 6 கூடியவன் சாரம் போகிறதுனால தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். தாய்க்கு முடியாமல் போகலாம். குடும்பத்தை தாய்க்கும் தம்பி தங்கச்சிகளுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம். கவனமாக பார்த்துக்கோங்க. இருப்பினும் தொழில் வியாபாரம் பொதுநல காரியங்கள்லாம் மேசராசிக்கு நல்லா இருக்கும். அடுத்து ரிஷபராசிக்கு 2ல் சந்திரன் ரிஷபராசிக்கு 3ல் சந்திரன் இருக்கிறாரு. 3ல் சந்திரன் 2, 5 கூடியவங்க கூட போகிறாரு. பரவாயில்ல, மகிழ்ச்சி இருக்கும். சரியா? 3ஆம் இடம் உபசன சாணம் தான். 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடம் வலுப்படுது. தகப்பன வழியில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. பேர் புகழ் அந்தஸ்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சில காரியங்களில் தடங்கள் இருக்கும். சரியா? காரியத்தில் சில தடங்கள் இருக்கும். தடங்களை பெருசாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிங்கன்னா தடங்கள்லாம் சரியாயிரும். மற்றபடி நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களே? மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தில் வருமானம் இருக்கும். சந்தோஷம் இருக்கும். காரிய அனுகூலமும் இருக்கும். பட் காரிய அனுகூலம் ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு தடையை தகர்த்து எறிஞ்சிச்சு தான் நீங்கள் காரியத்தை சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த அமைப்பு இருக்கும். ஸோ ரிஷபராசிக்கு 100க்கு ஒரு 70% நல்லா இருக்குது. சரியா? ரைட்டு. அடுத்து மிதுனத்துக்கு 2ல் சந்திரன் இருக்கிறாரு. சரியா? 2ல் சந்திரன் இருக்கிறாரு. ராசிநாதன் சாரத்தில் தான் போகிறாரு. உடலாலும் மனதால் நல்லா இருப்பீங்க. நினைவால செயலால் நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் தாயோட அன்பு இருக்கும். தாய் வழி சிறப்புகள் நல்லா இருக்கும். சுகப்படுவீர்கள். விவசாயம், வேளாண் உற்பத்தி, வியாபாரம் எல்லாம் நல்லா இருக்கும். வண்டி வாகன யோகம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. மிதுனத்துக்கு ஓரளவு மகிழ்ச்சிகரமான நாளாக தான் இருக்கும். சரியா? இருப்பினும் சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெகுஜன தொடர்பில் கவனமாக இருக்கணும். மற்றவங்க நமக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு இருக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரின்னு போயிட்டே இருக்கணும். சரியா? குடும்பத்தில் செலவும் இருக்கும். ஒரு பக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்தாலுமே செலவு இருக்கும். அந்த செலவுகளை பார்த்துக்கோங்க. இந்த செலவு தேவையில்லையான்னு பார்த்து செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, பொருளாதார இதுவும் இருக்கும். பொருளாதார பிரச்சனையும் இருக்கும். பொருளாதார பிரச்சனை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது. கொஞ்சம் பணம் செலவு ஆகத்தான் செய்யும் மிதுன ராசிக்கு. அடுத்து கடகம் ராசியிலே சந்திரன் போகிறாரு. கொஞ்சம் உணர்ச்சிப்பட்ட நிலையில் இருப்பீங்க. பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும், கவனமாக இருக்கணும். ராசிக்கு 3, 12 கூடியவன் நட்சத்திரத்தில் போகிறதுனால அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும். தூரதேச அமைப்பிலிருந்து சில தகவல்கள் மனதுக்கு சங்கடப்படுத்தும். இருப்பினும் கொஞ்சம் காரிய வெற்றியாக தான் இருப்பீங்க. சரியா? காரியத்தில் கண்டாக தான் இருப்பீங்க. ஆனால் அலைச்சல் இருக்கும். சரியா நேர்களே? அலைஞ்சி திரிஞ்சு காரியம் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி சாப்பாடு நல்லபடியாக இருக்கும். வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. அயன சேனை போக நல்லாயிருக்கும். சில பேர் ஜவுளி கடைக்கு போய்ட்டு புது துணிமணிலாம் எடுக்கலாம். கவனமாக எடுக்கலாம். சந்தோஷமாக தான் இருக்கும். இருப்பினும் குடும்பத்தில் மனக்குழப்பம் இருக்கும். வீண் சண்டை விவாதம் இருக்கும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா ராசியில் சந்திரன், ராசிங்கிறது வீடு தான். சரியா? உங்கள் வீட்டில் சில மனப்பிரச்சனைகள், உணர்ச்சி போராட்டங்கள் இருக்கும். கொஞ்சம் மனநிலையை சமமாக வச்சுக்கோங்க. யோகா தியானம் பண்ணுங்கள். காலையில் ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். பெருமாள் நாமத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து சிம்மத்துக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கும். லாபத்தோடு தான் இருக்கும். சரியா? லாபத்தோடு தான் இருக்கும். குடும்ப வருமானமும் இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இல்லாமல் இருக்காது. ஏன்னா சந்திரன் 12ல் இருந்துக்கிட்டு 12 கூடியவன் 12ஆம் இடத்துல 2, 11 கூடியவன் சாரத்தில் போகிறது கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். இல்லைன்னு சொல்ல முடியாது. இருப்பினும் அது லாபமாக தான் பார்க்கும். சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். தொலைத்தொடர்பு ஃபோனில் பேசும்போது வைக்கும்போது கவனமாக பேசுங்க. யார்கிட்டையும் தேவையில்லாமல் எதுவும் பேசிடாதீங்க. அதனால் மனதில் சில கவலைகள் வரும். அதனால் சிம்மராசினியர்கள் கம்யூனிகேஷனில் கரெக்டாக இருக்கணும். சரியா நேயர்களே? கம்யூனிகேஷனில் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா 2 கூடியவன் 12 கூடியவன் சாரத்தில் 12ஆம் இடத்துல போகிறதுனால சில பேச்சுகள் பேசி அதில் பிரச்சனை வரும். அதனால் சிம்மராசிகள் ஆன்மீக வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. தெய்வ வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கவலைப்படாமல் இருங்க. சரியா? தெய்வத்தை கும்பிடுங்க. நான் அந்தந்த நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கிறேன். சிம்மராசியில் வர நட்சத்திரத்துக்கு இந்தந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அந்தந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கன்னிக்கு நல்லா இருக்கும். கன்னிக்கு சூப்பராக இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சரியா? நல்லா இருக்கும். ராசிநாதன் சாரத்தில் 11 கூடியவன் போகிறதுனால 1, 10 தொழிலில் நல்ல வெற்றி இருக்கும். தொழில் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்,
சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறவங்க, எஜுகேஷன் ட்ரஸ்ட், புக் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, ஸ்டேஷனரி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். பொருள் வரவு நல்லாயிருக்கும். நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்களை சந்திப்பீங்க. போட்டி பந்தயம் வெற்றி வரலாம். லாட்டரி சீட் யோகம் இருக்கும். மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும். கன்னிராசிக்கு வெற்றி மேல் வெற்றி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லபடியாக இருங்க. குறிப்பாக தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். துலாம் மற்றவங்க மேலே ஒரு கருணையாக இருப்பீங்க. சரியா ஒரு கரிசனம் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல 10 கூடையவன் 9 12 கூடையவன் சாரத்தில் போகிறதுனால கொஞ்சம் செலவும் இருக்கும். பிறருக்காக கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. வேறு வழியிலேனே விட்டு கொடுத்து போவீங்க. தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தகப்பன் வழி உறவு முறையில் சில ஃபங்க்ஷன் நடக்கும். சரியா அது கொஞ்சம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உடன் பிறந்த சகோதரி விஷயத்திலும் சில சுபகாரியங்கள் நடக்கும். அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. துலாம் ராசிக்கு 10ஆம் வீடு முயற்சியெல்லாம் வெற்றியாகும். சரியா முயற்சியெல்லாம் வெற்றியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நட்பு வகையில் நல்லா இருக்கும். உறவினர் வழியிலும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிறருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். கோஆப்ரேஷன் நல்லாயிருக்கும். பிறர்கள் கூட ஒத்துழைச்சு நல்லபடியாக போவாங்க. துலாம் ராசிக்கு ஒரு காரிய சித்தி இருக்கும். சரியா காரிய சித்தி இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா கருணை காரணியம் ஈகை இறக்கத்தோட ஆசபாசமாக இருப்பீங்க. நல்ல விதமாக தான் பொழுது போகும். விருச்சிகம் கழிப்பு வெற்றி கழிப்பு நல்லா இருக்கும். சரியா நேர்களை 9ஆம் இடத்துல 8-12 கூடியவன் சாரத்தில் போகிறதுனால தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். சரியா தூரதேசத்துலேருந்து நல்ல தகவல் வரும். குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும். 12 ஜாலியாக இருப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே இருப்பினும் சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. உடல் உழைப்பு இருக்கணும். சரியா உடல் உழைப்பு இருக்கும். சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிள்ளைங்கள் இருக்கும். சரியா அப்பா வழியில் சில யோசனைகள் இருக்கும். அப்பாவை பற்றி குடும்பத்தை பற்றி கவலைப்படுவீங்க. மற்றபடி விருச்சிக ராசிக்கு பிரிட்ஸாக தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். சொன்ன காரியத்தை முடித்து நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. அப்பா வழி செய்திகள் கொஞ்சம் மனசு சங்கடப்படுத்தும். சரியா அதனால் அப்பாவுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். சரியா விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கும். அந்த வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். கலை தொடர்பு நல்லாயிருக்கும். இயல் இசை நாடகம் ஆடல் பாடல் கலை தொடர்புலாம் நல்லாயிருக்கும். அதில் ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. தனுசு ராசிக்கு ஒரு வருமானமுள்ள நாளாகவே பார்க்கப்படுகிறது. திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். இருப்பினும் சந்திராஷ்டமம் நடக்குது. 8ல் சந்திரன் இருக்கனால சந்திராஷ்டமம் நடக்குது. 7-10 கூடியவன் சாரத்தில் போகிறதுனால தூரதேச அமைப்புகள், வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள், தொழில்கள் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ், குருவி பிஸ்னஸ் எல்லாம் மிகச்சிறப்பாக லாபத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சரியா கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா 8ல் சந்திரன் போய் உட்காந்துருக்கிறார். 8 கூடியவன் 8ஆம் இடத்துலேயே உட்காந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் மனதில் பயம் இருக்கும். சில பேருக்கு வீண் பலிக்கு ஆளாகிற மாதிரி இருக்கலாம். தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும். தடை தாமதம் இருக்கும். மனக்குழப்பம் இருக்கும். சில பேர் செலவு பண்ணுறேன்னு தாறுமாறாக செலவு பண்ணிடுவாங்க. வகை தொகை இல்லாமல் செலவு பண்ணிவிட்டு கையை பேசிஞ்சிட்டு இருப்பாங்க. அதனால் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க. தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். சரியா செலவுகளை குறைச்சிக்கோங்க. திட்டம் போட்டு வாழுங்க. பிளானிங்காக இருந்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனை இருக்காது. மகரம் 7ல் சந்திரன் இருக்கிறாரு. பரவாயில்ல. 6-9 கூடியவன் சாரத்தில் போகிறது நல்லதான். 7-6-9 கூடியவன் சாரத்தில் போகிறதுனால கண்ணன் மணி ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போங்க. ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. சரின்னு போங்க. சில பிரச்சனைகள் வரும். நான் பெருசா நீ பெருசான்னு 2 பேத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் வரும். மற்றபடி உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்குலாம் நல்லா பார்க்கப்படுகிறது. அப்பா வழி ஒரு முறையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தனிப்பட்ட முறையில் உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும். பிறருடைய ஆதரவும் இருக்கும். ஸோ 7ஆம் இடத்துல இருக்க சந்திரன் ராசியை பார்க்குறது நல்லா தான். ஒளிச்சந்திரனாக இருந்து பார்க்குறதுனால ஆள் நல்லா பிரைட்டாக இருப்பீங்க. சரியா காரியத்தை கரெக்டாக பண்ணுவீங்க. பண வரவும் இருக்கும். வண்டி வாகன யோகமும் இருக்கும். கணவன் உறவு நல்லாயிருக்கும். ஆனால் விட்டு கொடுத்து போகணும். ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. சரியா உங்கள் சந்தோஷம் உங்கள் கிட்ட தான் இருக்குது. சில பேருக்கு எதனாச்சும் டூர் வெளியே எங்கேனாச்சும் போயிட்டு வரலாம். பயணம் இருக்கும். சரியா அந்த பயணம் ஒரு லாபத்தை கொடுக்கும். வம்பு வழக்கு பிரச்சனைகளில் சாதகம் இருக்கும். சரியா நல்ல விதமாக தான் மகர ராசிக்கு பார்க்கப்படுகிறது. பிறருடைய ஆதரவும் இருக்கும். சப்போர்ட் இருக்கும். கும்பம் கவனமாக இருக்கணும். சரியா கும்பம் கவனமாக இருக்கணும். 6 கூடியவன் 5-8 கூடியவன் சாரத்தில் போகிறதுனால கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் சில கான்ட்ராவர்ஷன் வரும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் இருக்கும். புரிதல் கம்மியாகும். அதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் எதிர்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். நான் அந்த கும்பராசிக்கு நட்சத்திரத்துக்கு சொன்ன வழிபாடை பண்ணுங்கள். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை வழிபாடு பண்ணிங்கன்னா பிரச்சனை தீரும். சரியா நேர்களே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா விரயம் இருக்கும். அலைச்சல் இருக்கும். தேவையில்லாத டென்ஷன் இருக்கும். எதை செய்யாமல் இருக்குது அப்படின்னு ஒரு மனக்குழப்பம் இருக்கும். கவனமாக இருக்கணும். கும்பராசினியர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மீனத்துக்கு செலவு இருக்க தான் செய்யும். இல்லைன்னு சொல்ல முடியாது.
சரியா? தாயார் விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும். அது மாதிரி கணவன் மணி உறவுலையும் செலவு இருக்கும். குடும்பத்து செலவு இருக்கும். குடும்ப உறவில் செலவுகள் இருக்கும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி ராசிக்கு 5 கூடையவன் 4, 7 கூடையவன் சாரத்தில் போகிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். மனைவி பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். ஒருத்தருக்கு அனுசரித்து போவாங்க. செலவுகள் இருக்கும். சண்டையாக இருக்கிறதுனால மார்ச் 29ஆம் தேதி பிள்ளைகளை கூட்டிகிட்டு மனைவிகளை கூப்பிட்டு எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. செலவுகள் இருக்கும். பையில் உள்ள பணம் கரையும். பாக்கெட்டில் இருக்க மணி காலியாகும். அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. தேவையறிஞ்சு செலவு பண்ணுங்கள். இருப்பினும் மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். லாபம் இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் செலவு ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். ரைட்டு. சந்திராஷ்டமம் இருக்குது. தனுசு ராசிக்கும் இருக்குது. மகர ராசிக்கு ஆரம்பிச்சிருது. உத்திராட நட்சத்திரத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு சாயந்தரத்துக்கு நேரத்துக்கு மேலே. அதனால் பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நலத்தை பார்த்துருக்கோங்க. உணர்ச்சிவசப்படாதீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. ரைட் நேயர்களே, இப்போ மார்ச் 29 பங்குனி 15 ஞாயிற்றுக்கிழமை பலன் சொல்லியாச்சு. சரியா? இதே 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் 12 ராசி நேயர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நெடுவோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக.